வந்து 2 இயர்ஸா ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எல்லாத்துக்கும் அப்போஸ் பண்ணிட்டு இருந்தேன், வேண்டாம் சார் வேண்டாம், நமக்கு வந்து எனக்கு கல்யாணம் பண்ற இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களேன்னு கிடையாது, யாரையும் பண்ணிக்க போறது இல்ல. எனக்கு இந்த மியூசிக்ல ரொம்ப சாதிக்கணும்ன்ற எண்ணம் சின்ன வயசுல இருந்தே, விவரம் தெரிஞ்சதுல இருந்தே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வந்தேன். ஒரு காலகட்டத்துல இவங்க அப்பா வந்து கூட்டு போயிட்டார், அம்மா குடம் சரியில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவருக்கு பொண்ணு பார்த்து இந்த பையன் இப்படியே விட்டா இவன் பைத்தியம் ஆயிரும் அப்படின்னு கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு வீட்டுல அங்க ஊர்ல வச்சுட்டாங்க. எனக்கு எந்த கான்டாக்டும் இல்லாம பண்ணிட்டாங்க. அப்போ சம்திங் மிஸ் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த கலகலப்பு, அந்த ஜோக் பண்றது, அந்த பாட்டு சொல்லி கொடுத்து எல்லாமே மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தேன். எங்க வீட்டுல வந்து தீவிரப்படுத்துறாங்க. ஏன்னா நான் செகண்ட், 8 பேர் நாங்க, நான் நம்பர் 2. நான் அப்படியே வேண்டான்னு சொன்னதால எனக்கு அடுத்தவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா எத்தனை நாளைக்கு உன்னை வந்து இப்படியே வச்சிருக்கிறது அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் யாரையோ திருமணம் பண்றதுக்கு இவர் என்ன ப்ரொபோஸ் பண்றாரு. இவர் இசைத்துறையில் இருக்காரு, எனக்கு டீச்சரா இருக்காரு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.